ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களா இருக்கீங்கோ? பரவாயில்ல, எப்பவுமே 27 பேர் தான். ஆல்ரைட். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். முறுமுறுக்க காரணங்களை தேடிங்கன்னா சாத்தான் ஒரு 33 காரணம் தருவான். ஆனால் நன்றி சொல்ல தேடினீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு நன்றி செய்திருக்கிறார். God is so good. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். கரங்களை தட்டுவோமா? வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். உற்சாகமா கரங்களை தட்டி ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்தீர
வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஒரு கைத்தட்டு உற்சாகமா. கூப்பிட்ட நாளில் விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கூடவே வந்தீரையா. கூடவே வந்தீரையா. நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். எழுந்து நிற்கலாமா? நன்றி உள்ளவங்க எல்லாம், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி உள்ளவங்க எல்லாம் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, எத்தனை நன்மைகள் கர்த்தர் எனக்கு செய்தார். நன்றி உள்ளவனாக தான் இருப்பேன். சிலதெல்லாம் செய்யல பாருங்க, அதுக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்க. ஏன்னா செஞ்சிருந்தா நீங்க இங்க வந்திருக்கவே மாட்டீங்க. So God is a God of great wisdom. எல்லா ஞானத்தோடு நம்மை நடத்துகிற வரவர். சேர்ந்த அந்த பாடலை பாடுவோமா?
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி நன்றி சொல்வேன். உற்சாகமா ஒரு கைத்தட்டு. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால், பலவீனன் என்று பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. எத்தனை நன்மைகள். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், பாவத்தினாலே ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. Say it
again. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. எவ்வளவோ பயங்கரங்கள், கஷ்டங்கள், எதிர்பார்க்காத சம்பவங்கள், எதிர்பார்க்காத யுத்தங்கள், எதிர்பார்க்காத கஷ்டங்கள், எதிர்பார்க்காத போராட்டங்கள். ஆனால் இன்னும் நம்மளை கைவிடலை. அவர் இன்னும் தெய்வமாய்த்தான் இருக்கிறார். பக்க சொல்ல என்னை நடத்திட்டே தான் இருக்காருங்க. இந்த புயலும் சீக்கிரம் அடங்கும். நானும் என் குடும்பமும் அந்த கரையில் நிற்போம். ஜெயத்தை நாங்கள் சுதந்திரிப்போம். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகா. ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, இதையும் தாண்டி வெளியே வந்துடுவேங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதத்தில் கடவுள் புதிய காரியங்களை செய்வார். ஆச்சரியத்தால் உங்களை இடை கட்டுவார். வெற்றி என உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கே புரியாத விதத்தில் உங்கள் யுத்தங்கள் கர்த்தர் முடித்து வைப்பார். பழைய பாடலை பாடும். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை. ஆமேன். நான் சொல்றேங்க, உங்க சத்துருக்கள் நிலைக்க மாட்டாங்க. நீங்க தாண்டி போயிருவீங்க. ஏன்னா உங்களை தேற்றுவார், தாங்குவார், வழி நடத்துவார். அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றுதான். நமக்கு கர்த்தர் இருக்கிறார். எலியாவுக்கு ரதங்கள் இல்லை, குதிரைகள் இல்லை, அவர்களுக்கு இருந்த வசதிகள் இல்லை. ஆனால் ஆமேன், எலியாவுக்கு இருந்த ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சொல்றேன், கர்த்தர் கரம் உங்க மேல வந்து அமரும். வேகமாய் முடிப்பீர்கள். ஜெயமாய் ஜெஸ்ரையில் சேர்வீர்கள். வெற்றியை சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. என்னையும் நடத்துவார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா கையை நல்லா தலைமையில தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. Praise the Lord. பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை இன்றும் பாடுவே. மார்பில் சேர்த்தனைத்த அன்பை நான் இன்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தலைக்கு மேல ஒரு கொட்டு. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். நான் ஆராதிக்கிற தெய்வம் சேனைகளின் கர்த்தர். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். He is the Lord of hosts. அவர் யுத்தத்தில் வல்லவர். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் யார்பின் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை, ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை நான் என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமம் ஆத்துமாவின் கீதமே.
மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்று மூடுவே. சத்தத்தை உயர்த்தி இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி யோர்தான் நதி போன்ற சோர்ந்தழிந்து மாளாதே. சோதனையிலும் ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடு ஆர்ப்பின் ஜெயத்தொனியோ பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. பாதுகாத்த அன்பை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு குரலாய் இயேசு என்னும் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசரேசுவை ஏற்றி மகிழ்ந்திடுவே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. எல்லாரும் கரமுயர்த்தி துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீ, பெரியவராக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவராக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவராக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீ. சேர்ந்து சொல்லுவோமா? எனது விளக்கு இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன்.
கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லி ஆராதிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா லார்ட். துணையாளரே, என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி என்னை கனிவோடு நடத்துகிற தெய்வம். கரம் எல்லா கையும் உயர்ந்திருக்க. தேங்க்யூ ஜீசஸ். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி. எல்லாரும் கரங்களை ஏகமாய் உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெளிச்சம் தாரும் நேரமே. வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி ஆற்றலை தந்திடுவார். ஒன் லாஸ்ட் டைம் கரம் உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. எங்கள் ஆராதனை உமக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். எல்லாரும் சேர்ந்து அதை சொல்லி அமருவோமா? ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் ஜெய கீதங்கள் பாடியே ஜெய கோடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தலை மேல கையை தட்டி 3 முறை அல்லேலூயா என்று அர்ப்பணிப்போமா? God is a God of battles. என் தேவன் யுத்தத்தில் வல்லவர். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நிச்சயமாகவே நீங்கள் ஜெயிப்பீர்கள். நன்றி சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. உட்காரலாம். நீங்க பக்கத்துல திரும்பி பார்த்து ஒரு 2-3 பேருக்கு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. பிளெஸட் ஆகஸ்ட்னு சொல்லுங்க. 2 Chronicles 20. ஜெகோஷாபாத் எங்களுக்கு தெரியும். நான் பிறந்ததிலிருந்து சோறு சாம்பார் தான் சாப்பிட்டு வரேன். ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். சோறு மாறல, சாம்பார் மாறல. அதுக்குன்னு
அன்னைக்கு சாப்பிட்ட பழைய சோறாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அனுதினமும் அதே சோறு தான், ஆனால் புதுசாக தான் சாப்பிடும் என்பது போல வசனம் அதேவா இருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் நியூ எவ்ரி மார்னிங். வசனம் விலையேற பெற்றதுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த 2 நாளாகமம் 20. ஸோ சின்ன பிராயத்திலேயே அவர் ராஜாவாகிறாரு. தன்னுடைய தகப்பனாருடைய பாதைகளை பின்பற்றி அவருடைய தகப்பன் ஒரு நல்ல தெய்வீக ராஜாவாக இருந்தார். இப்போ இவர் லீடுக்கு வந்துட்டார், ராஜா ஆயிட்டார். ஒரு ப்ரிகேரியஸ் பொசிஷனில் இருக்கிறார். ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவரை சந்திக்கிறது. இன்றைக்கு இந்த மாதத்தில் இந்த நாளில் சவாலுக்குரிய எந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். வசனம் மட்டும்தான் நான் படிக்க நேரம் இருக்கு. 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஓ அவர் காட், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான குற்றத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அதுதான் சொல்ல வந்திருக்கு. என்ன செய்யணும்னு தெரியாத போது என்ன செய்யணும் அப்படின்னு. And I don't know what to do, what do I do என்ற அழகான ஒரு சம்பவம் தான் இங்கே பார்க்கிறோம். சொல்றார், I don't know what to do. எங்களுக்கு விரோதமாய் மிகப்பெரிய போராட்டம் வந்திருக்கு, யுத்தம் வந்திருக்கு. We don't know what to do. எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார்? முதல் வசனத்தை படிக்கிறேன், முதல் 2 வசனங்கள். ஆமேன். இதற்கு பின்பு மோவாபு புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷருடைய யோசேபாதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண. உங்களை ஒருத்தன் பிடிக்கலனா சத்ரு கூட ஒன்றா சேர்ந்துப்பான், அது நமக்கு தெரியும். 2வது வசனம், சிலர் யோசேப்பாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறைக்கு இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியோகிய ஆஷ் இருக்கிறார் என்று அறிவித்தார்கள். 3 தேசங்கள் சத்துருக்களாக இஸ்ரவேலுக்கு எதிராய் வருகிறார்கள். They join forces to attack Israel. பிடிக்காதவங்க கூட ஒன்றா சேர்ந்துக்கிறான். ஆமென். 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், and Jehoshaphat feared. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். ஜெகோஷாபாத் என்ன செய்தாராம்? பயந்தாராம். முதல்ல இப்படி சொல்ல விரும்புகிற, கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தைரியத்தை தான் கொடுத்திருக்கிறார். பயம்னு ஒன்று உங்களுக்குள்ள சவால்களுக்கு முன்னாடி உங்கள் இதயம் கலங்குது, பயப்படுதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சத்ரு உங்களை மிரட்டுறான்னு அர்த்தம். பயம் உங்களை வாட்டுதுன்னா சத்ரு கிரியை செய்கிறான்னு அர்த்தம். ஏன்னா பயத்தை கொண்டு கர்த்தர் செயல்படுவதில்லை. பயம் கர்த்தருடைய மெத்தட் அல்ல, பயம் கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் விசுவாசத்தால் தான் செயல்படுகிறார். பைபிள் சொல்லுகிறது, ஜெகோஷாபாத் இஸ் afraid. ஆமென். ஆனால் அவன் ஒன்று செய்கிறான், he sets himself to seek the Lord. தேவனை தேடுவதற்கு தான் மனமுகந்து கர்த்தர் பக்கமாய் திரும்பி ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் யூதாவில் கட்டளையிடுகிறார். ஆமென். he is fearful, he is scared about future. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் வந்திருக்கிற நீங்க எந்த விஷயத்தை குறித்து பயப்படுறீங்களோ, எந்த எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறீங்களோ, எந்த பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களோ, எந்த வேலையை குறித்து கலங்குகிறீங்களோ, எந்த கான்ட்ராக்ட் வேலை கெரியரை பற்றி பயப்படுறீங்களோ, இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். வலது கை உயர்த்தும் போது இப்படி சொல்ல விரும்புகிறேன், கலங்காத, பயப்படாத. இந்த சவாலுக்கு நடுவிலும் கர்த்தர் மிகப்பெரிய திட்டங்களை உனக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் நம்புறீங்க உங்களுக்கு சவால் வந்த உடனே அவர் தெய்வமானதை நின்றுட்டாரா? இல்லைங்க, அன்னைக்கும் தெய்வம். இதுக்கு முன்னாடி ஒரு சவால் வந்துச்சே, அப்போ உன்னை ஜெயிக்க வச்சாரு,
அப்போ அவர் கடவுளா இருந்தாரு. இப்பவும் நீ சந்திக்கும் போது திடீர்னு அவர் எங்கேயும் மாறியெல்லாம் தொலைஞ்சு போல. இன்னைக்கும் அவர் கடவுளாகவே இருக்கிறார். இன்னைக்கும் அவர் ஆல்பாவாய் தான் இருக்கிறார். இன்னைக்கும் அவர் ஒமேகாவாய் தான் இருக்கிறார். இன்னைக்கும் அவர் துவக்கமாய் இருக்கிறார். இன்னைக்கும் அவர் முடிவாய் இருக்கிறார். சகல வல்லமையும் அவர் கரங்களில் உண்டு. ஒன்னு சொல்லட்டுமா, இன்னைக்கு நீங்க சந்திக்கிற சில விஷயங்கள் எதுவுமே என் ஆண்டவருக்கு ஆச்சரியமே அல்ல. ஏன்னா இது வரும்னு அவருக்கு ஏற்கனவே நல்லா. ஏன்னா அவர் சர்வஞானி, அவர் முன்னறிந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. பக்கத்துல அவர் ஏற்கனவே தெரியுங்க அப்படின்னு. அப்படின்னா அவர் காயை நவர்த்திட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆண்டவர் எங்க ராஜா கையை வைப்பாரு. ராங்காவே போகாது. ஆனா சாத்தானுக்கு அது ராங்கா போயிரும், சத்துருக்களுக்கு அது ராங்கா மாறும். நீதிமானை கைவிட்ட வரலாறு இல்லை. பிசாசுனுடைய தந்திரம் நீ பயப்படணும். ஆண்டவர் சொல்றார் நீ என்ன செய்த. இன்னொரு முறை சொல்ற, சாத்தானுடைய தந்திரம் தெரியுமா, நீ பயப்படணும். ஆனா ஆண்டவர் சொல்றார் நீ என்ன செய்யாத. இன்னைக்கு இந்த நாளில் இந்த காலத்தில் கர்த்தரும் கரத்தை பிடித்து உனக்கு சொல்ற வார்த்தையே ஜோசபாத், அவனை பயமுறுத்துறான். உன் இதயம் கலங்குது, நான் அதுல செயல்பட மாட்டேன். நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ பயப்படாம இரு, மிச்சத்தை நான் முடிச்சிடறேன்றார். பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 4 விஷயத்தை ஜெகோபாத் செய்தாராம். 1 6 12 வரைக்கும் உள்ள வசனம் வாசிக்கும் போது அவர் ஜெபித்தார். 3 பேரை தட்டி சொல்ல, நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தரோடு பேசினான். கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி அழுது கூப்பிட்டான். நாங்கள் ஜெபிக்கிற ஜனங்கள், நியூ லைஃப் சர்ச் நம்ம ஜெபிக்கிற ஜனங்கள். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கு. மீண்டும் பிறந்த நீங்க தேவனோடு இருக்கிறீர்கள். ஆமென். இன்னும் சொல்ல போனா உங்களுக்காக யாரும் ஜெபிக்கணும்ன்ற அவசியம் கூட, நீங்க தேவனோடு இருக்கீங்க. தேவன் உங்க கூட இருக்கிறார். உங்க சூழ்நிலை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஜெபிக்கிற திறனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை சமீபிக்கிற கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் உங்க பாரங்களை கர்த்தர் மேல வைப்பீங்க? நீங்க யாருக்கிட்ட போக வேணாங்க, கரத்தை உயர்த்தி இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தாவே நான் சஞ்சலப்படுகிறேன், நான் கலங்குகிறேன், யுத்தம் எனக்கு விரோதமா இருக்கு, சவால்களை சந்திக்கிறேன். இந்த ஆகஸ்ட் முடியும் போது நான் ஜெயிக்கணும். இப்படி சொல்ல போறேன். உங்க ஆமீன் சத்தமா இருக்கட்டும். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஜெகோஷாபாத் சென்று ஜெபம் பண்ணினான். 6வது வசனம், 6ஆம் வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கரும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. வசனமே அவ்வளவு வல்லமையா இருக்கு, பிரசங்கமே தேவையில்லை. We serve a God who has all power in his hands. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் தராரு. நரகத்திலிருந்து எத்தனை ஆயுதங்களை எரி நெருப்புல ஊதி உனக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும் அது உனக்கு நேராக பலிக்காது, ஜெயிக்காது. பக்கத்து சொல்லுங்க, நான் இந்த மாசம் ஜெயிப்பேங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 7ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தது. 7ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தை குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் நீ கொடுக்கவில்லையா? கேட்க மாட்டீங்களா? அப்புறம் அடுத்த 8ஆம் வசனம், ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கும்படியாய் நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சமூகத்திலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று நீங்கள் சொல்ல எத்தனை நம்புறீங்க? அவர் உதவி செய்வார். அவர் சமூகத்தில் வந்து நிக்கிறீங்க, உங்க ஜெபத்தை கேட்பாரு, உங்களை ரட்சிப்பாரு. 10ஆம் வசனம் இப்படி சொல்றாரு. ஆமென். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது
அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேபியர், மலைதேசத்தினுடைய சீமை ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருக்க. ஆமென். 11வது வசனம். பிரசங்கம் இல்லைன்னா பைபிளை படிச்சுட்டு போயிடலாம். Behold I say, அப்படி சொல்ல, இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விடுகிறார்கள். அந்த வலது கை மேல உயர்த்துங்களேன். உங்களுக்கு கடவுள் தந்த சுதந்திரம், உங்களுக்கு தந்த குடும்பம், உங்களுக்கு தந்த வேலை, உங்களுக்கு தந்த ஊழியம், உங்களுக்கு தந்த கெரியர், உங்களுக்கு தந்த செல்வ மகத்துவம், இதில் எதிலிருந்தும் சத்ரு உங்களை துரத்த நினைப்பானேயானால் இன்றைக்கு ஜெபத்தை கேட்கிற தெய்வம் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். பக்க சொல்ல, அந்த வேலையை கடவுள் தாங்க எனக்கு கொடுத்தாரு, குடும்பத்தை கடவுள் தாங்க கொடுத்தாரு, நான் இருக்கிற இந்த நிலையை கடவுள் தாங்க கொடுத்தாரு. இதிலிருந்து உங்களை யாரேனும் துரத்தணும்னு நினைச்சாங்கன்னா ஜெபமே. 12ஆம் வசனம். ஆமென். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. எங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன செய்யணும்னு தெரியாத போது ஒன்றை செய்யுங்கள், ஜெபமே. பக்க சொல்லுங்க, அவர்கிட்ட பேச மாட்டீங்களா? When we have trouble, when we have challenges, when we have issues, come to his presence and talk to Jesus. Amen. நான் ஆராதிக்கிற தெய்வம் பேசும் தெய்வம் என்றுதானே நம்ம ஞாயிற்றுக்கிழமைகள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் உன்னை எல்லா நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். உங்க சரித்திரத்தை கொஞ்சம் அலசி பாருங்களேன், உங்களை கைவிட்ட வரலாறு இருக்காது. பக்கத்தில் இன்னைக்கும் அவர் தெய்வமா தான் இருக்கிறார். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமில்லாம நீ தத்தளிச்சு இருக்கும் போது, உன்னை தூக்கி நிறுத்தும் போது அவர் தெய்வமா தான் இருக்கிறாரு. இன்னைக்கும் தெய்வம், என்றைக்கும் தெய்வம். அவர் நேற்றும் இன்றும் என்றும். அந்த வாசலை உனக்கு திறக்கும் போது அவர் தெய்வமா இருந்தார். எல்லாரும் உன்னை கைவிட்ட போது, எல்லாரும் முன்னாடி நிறுத்தினாரே, அப்போ அவர் தெய்வமா இருந்தாரு. எல்லாரும் உன்னை விட்டு விலகி நீ தனியா நின்று கண்ணீர் வடிக்கும் போது அவர் உனக்கு தெய்வமா தான் இருந்தாரு. அந்த வழியே இல்லாத இடத்துல உனக்கு வழியை திறந்த போது அவர் உனக்கு தெய்வமா இருந்தாரு. சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து தவிழ்ந்து விழும்போது உன் பாரத்தை சுமந்தாரே, அப்பொழுது அவர் உனக்கு தெய்வமா இருந்தாரு. அவர் இன்றைக்கும் தெய்வம். அவர் இன்றைக்கும் சர்வ வல்லவர். அவர் இன்றைக்கும் யுத்தத்தில் வல்லவர். அவர் தான் உன்னை விடுவிக்கிறவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். பக்க சொல்லுங்க, இதிலையும் கடவுள் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது அவரை துதிக்காமல் இருப்பது எப்படி? I just can't stop praising his name. I just can't stop praising his name. திரும்பி பார்க்கிறேன், 2025 ஆகஸ்ட் வரைக்கும் எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். பக்கத்துல என்ன செய்யணும்னு தெரியலையா? ஒன்னு செய், ஜெபம் பண்ணு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியையும். ஜெபமே. நம்புகிறீர்களா? ஹல்லேலூயா. 2 பக்கத்துல என்ன செய்யணும்னு தெரியலையா? ஒன்னு செய், யுத்தத்தை அவர்கிட்ட கொடுத்துரு. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, என் திராணிக்கு மிஞ்சின போராட்டம், ஆனா அத உங்க கையில நான் கொடுத்து விடுகிறேன் சொன்னீங்களா? கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ சும்மா இரு, இந்த யுத்தம் என்னுடையது. 14ஆம் வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற குமாரனாகிய ஹயேலின் மகனாகிய
பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் என்னும் ஆசாப்பின் புத்திரல் ஒருவனான் குரியன்கி வர்கீஸ் கோஷி என்ற பாஸ்டருக்கு பிறந்த மூன்றாவது மகனாகிய ஜேக்கப் கோஷி மூலமாய் கடவுள் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாருங்க. எதுவுமே நம்புறீங்க? சபைக்கு வரும்போதெல்லாம் சபையினுடைய தூதனை கொண்டு கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன சொன்னார்? 15வது வசனம், சகல யூதா கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபேத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் இருங்கோ நிறுத்தி சொல்றதுக்கெல்லாமே சொல்ல, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. பக்கத்து சொல்லுங்க, அவர் ஏற்கனவே அதை முடிச்சிட்டு தான் இருக்காரு அப்படின்னு. அவங்களுக்கே தெரியல, அவனுங்களும் சண்டை மூடுற வழியெல்லாம் கடவுள் ரெடி பண்ணிட்டு இருக்கார். கொஞ்சம் தூரத்தில் அந்நிய கண்களால் அல்ல, உங்க சொந்த கண்களால உங்கள் வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். பக்கம் அழுவதை நிறுத்திரு. கவலைப்படுறனால ஒன்றும் பண்ண முடியாது. கவலைப்பட்டினா கடவுள் கிரியை செய்ய முடியாது. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. இந்த யுத்தம் கர்த்தர் கையில் கொடுத்துட்டீங்க. காட்ஸ் காட் திஸ் ஃபைட். அவர் கையில் எடுத்துட்டாரு. 17வது வசனம் இப்படி சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. கொடுத்துட்டீங்களா அவர்கிட்ட? கொடுத்தவங்கள 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அப்படியே ஆக கடவது. நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொன்னா என்ன சொல்றாரு? டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். மன அழுத்தம் கொள்ளாத, கவலைப்படாத, பயப்படாத. இது ஃபிக்ஸடு ஃபைட். அப்படின்னா என்னன்னா, இந்த WWEன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒருத்தனும் அந்த குண்டா இருப்பான், அப்படியே போடுறாங்க, அடிக்கிறாங்க. நான் நினச்சேன் நிஜமாவே சண்டை போடுறாங்கன்னு. அது ஏற்கனவே பிளான் பண்ணி தான் போடுறாங்களாம். இன்னைக்கு நீ ஜெயிக்கணும், நான் தோக்கணும்னே சண்டை போடுவாங்களாம் என்ற மாதிரி ஆண்டவர் எப்பவே உங்க ஃபைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, அவங்க செதறுண்டு போவாங்கன்னு கடவுள் ஏற்கனவே முடிச்சிட்டார். பக்க சொல்லி, இந்த கர்த்தருடைய யுத்தங்க, அவர் அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாத போது முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 2, உங்க யுத்தத்தை கர்த்தர் கையில் எங்க ஆண்டவர் சிறப்பாக செய்வார். முடிக்க ஆசைப்படுகிறேன். 3வது 17வது வசனத்தில் இப்படி சொன்னாரு, you shall not need to fight in this battle. Stand still and see the salvation of the Lord. Fear not, don't be dismayed. Tomorrow go out against them, for the Lord will be with you. Amen. அதுக்கப்புறம் கீழே நீங்கள் படிச்சீங்கன்னா அவர் ஆராதிக்க சொல்றார். ஆமென். கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆராதியுங்கள், துதியுங்கள். அடுத்த வசனம், and Jehoshaphat bowed his head with his face to the ground, and all Judah and the inhabitants of Jerusalem fell before the Lord, worshipping the Lord. என் கூட தமிழ்ல படிங்களேன். அப்பொழுது யோசேபேத்து தரைமட்டம் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாய். எதுவுமே நம்புறீங்க? ஒரு 3வது நீங்க செய்ய வேண்டியது ஆராதிப்பது. அதுக்கு முன்னாடி போய் சொல்ல வரேன், அவர் உங்களை கடந்தெல்லாம் போக மாட்டாருங்க. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, எங்கேயும் போயிட மாட்டார். பக்கத்தில் அவர் கடந்து போறதுக்கு எப்படி போக முடியும்? ஏன்னா அவர் யார் கூட இருக்காரு? கூடவே இருக்காருங்க. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார், அவர் போகல மாட்டார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் ஏங்க பக்க கூடவே இருக்காருங்க. அப்புறம் எங்க கடந்து போக போறாரு? உங்க கூடவே இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களை சூழ்ந்து இருக்கிறாரு. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறோம். கூடவே இருக்கிறார்.
ஜெயிப்பீங்க. யுத்தம் முடிப்பாரு. யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஒரு பாட்டி அம்மா கலங்கிட்டு என்கிட்ட வந்துச்சு ஒரு வருஷம் முன்னாடி. கலக்கெல்லாம் சொல்லிச்சு. நான் தலை மேலே கை போட்டு தோளில், கொஞ்சம் வயசான 80 வயசு பாட்டி பாருங்க, நீ கலங்காத பாட்டி, நான் இருக்கேன்ல, அவ்வளோதான் சொன்னேங்க. கண்ணுலேருந்து அப்படி தண்ணி அப்படி கொட்டிடுச்சுங்க அதுக்கு. ஆமாம், ஒரு பாஸ்டர் நான் இருக்கேன்னு சொன்னாலே அவ்வளோ தைரியம் வருதுண்ணா. உன்னை விலக மாட்டார், பக்கத்தில் எங்களை கடந்தெல்லாம் போக மாட்டார் அப்படின்னு. கடந்து போய் தான் நாங்கள் அம்போ ஆயிருப்போம். கடந்து போக மாட்டார், விலக மாட்டார், கைவிட மாட்டார், உன் கூட இருப்பாரு. பிகாஸ் he is always with you. என் உயரத்தில் என் கூட இருந்தார், என் தாழ்வில் என் கூட இருந்தார், பக்கத்தில் இப்பொழுதும் அவர் என் கூடவே இருக்கிறார். நல்ல மனிதன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுது. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏன்னா நான் அவனை உள்ளம் கையில வைத்திருக்கின்ற, எங்கேயும் போல அவரு கூடவே இருக்கிறாரு. பக்க சொல்லுங்க, பயப்படாதே, நாளைக்கு நீ புறப்பட்டு போவ. என்ன செய்யணும்னு தெரியாத போது யூதாவின் ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அவரை ஆராதிக்கிறோம்? கையை உயர்த்தி நாங்கள் தேவனை உயர்த்துகிறோம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். பரிசுத்தவான்கள் எங்களும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பார்களாக, ஜெபிப்பார்களாக. ஆராதிக்கும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை வாய் திறந்து கர்த்தருக்கு ஒரு பலத்த அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லும், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை. யுத்தம் முடியும், ஜெயம் வரும். நீங்க கரையில நிப்பீங்க, சத்துருக்கள் செதறுவார்கள். ஆனா இவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆராதிச்ச ஜாதி அல்ல, முடியறதுக்கு முன்னாடி ஆராதிச்ச ஜாதி. எல்லாம் முடியட்டும் பாஸ்டர், அப்புறம் சர்ச்சுக்கு வரும். உனக்கு முடியவே முடியாது. முடியுதோ முடியலையோ, நான் தேவனை ஆராதிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், யுத்தத்தை கையில கொடுப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. 20-30 வருஷம் திரும்பி பார்த்தா நம்ம எல்லாருமே சாட்சி சொல்ல முடியும், எங்க ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. நல்ல ரெக்கார்ட். ஆமென். தாழ்வில் நினைத்தார், கண்ணீரை துடைத்தார், துன்பத்தில் துணையாய் வந்தார். எல்லாரும் விலகிய போது கர்த்தர் விலகல. ஆமென். ஆகையால் பவுலோடு சேர்ந்து நான் சொல்லுகிறேன், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். Give him praise, not when the battle is over, but while you are still in the battle, begin to worship him. ஆராதிப்பதில் ஜெஹோஷாபாத் அவ்வளோ தீவிரமாக இருந்திருக்கிறாரு. பாடகர்கள் எல்லாம் நியமித்து, ஆமென், எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பாடினார்கள். They gave thanks, they magnified him. தங்கள் வாயை திறந்தாங்க. நிறைய பேர் வாயை திறந்தாலே வெற்றி வந்துடும். சங்கீதக்காரன் துதிக்க தூண்டும் போது சொன்ன வார்த்தைகள்லாம் கவனிச்சிங்களா? கர்த்தரை நான் நல்ல காலத்தில் துதிப்பேன், அப்படியே சொன்னார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்பார். அப்படின்னா எல்லா காலம்னா நல்ல காலம் மட்டுமல்ல, நல்லா இல்லாத காலம், சத்துரு சூழும் காலங்களிலும் என் வாய் கர்த்தரை துதிக்கும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? செய்த நன்மைக்காக மட்டுமல்ல, செய்ய போவதற்காக எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. எல்லாம் நடந்த பின்பல்ல நீ ஆலயத்துக்கு வர வேண்டியது, எல்லாம் நடந்த பின்பல்ல நீங்க கரங்களை உயர்த்த வேண்டியது, எல்லாம் நடந்த பின்பல்ல நீங்கள் ஆராதிக்க வேண்டியது. யுத்தத்தின் நடுவில் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு கடைசியா ஒரு அல்லேலூயா, நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு. இந்த சொங்கி சொனிஞ்சு போன ஆமென்லாம் சொல்லாதீங்க. எப்படி நீங்க அல்லேலூயா சொல்லணும்னா, முடியுதுரா, முடியாத போது முடியும் என்ற முழக்கத்தோடு போங்க. And finally 20வது வசனம். ஆமென்.
And they rose up. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசேப்பாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். 1 ஜெபிக்கணும், 2 யுத்தத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும், 3 அவர் ஆராதிக்கணும், 4 கர்த்தரை நம்புங்கள். நீங்க ஒரு நாளும் தலை குனிந்து போக மாட்டீர்கள். says believe in the Lord your God. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், you will be established. கையை மேல உயர்த்துவீங்களா? எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? யுத்தத்தின் நடுவில் அவரை நம்புறீங்களையா? உங்களை நிலைப்படுத்துவார். யுத்தத்தின் நடுவில் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். யுத்தத்தை கையில் எடுப்பாரு, உங்களை ஜெயமாய் முடிப்பாரு. ஒன்று மட்டும் செய்யுங்கள், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் ஏற்கனவே உங்கள் காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் காரியத்தை முடிக்க போகிறார். அவர்கள் ஆராதிக்க தொடங்கினார்களாம். மிச்சம் நீங்கள் படிச்சுக்கலாம். 3 ராஜ்யங்களும் ஒருத்தங்குள்ள சண்டை போட தொடங்கிட்டாங்க. பட் அப்படி தானே சொல்லுது. அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுங்க? போராட்டம் வந்துச்சுங்க. தைரியமாக இன்னைக்கு பயம் என் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார், விசுவாசம் என் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆகையால் சொல்றார், யோசபாத் நீ பயப்படாதே, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. எத்தனை பேர் நம்புறீங்க ஜெயிக்க போறீங்க? இப்படி முடிச்சிடுறேன். பக்கம் சொல்ல, ஏதோ ஒன்று நடக்க போதுங்க. தைரியமா இன்னைக்கு போ, சிரிச்சுட்டே போ, ஜெபம் பண்ணிட்டே இரு. உன்னை கலங்கடிக்க நினைச்சதெல்லாம் கர்த்தர் கலக்கி விடுற போறார். இப்படி சொல்லுவாங்களே இங்கிலீஷில், when the smoke was cleared, புகை தெளிந்த போது பிணங்கள் மட்டும்தான் இருந்துச்சு, மிச்சம் ஓடி போயிடுச்சு. அன்று 3 நாட்கள் பெராக்காவில் சென்று அள்ளி எடுத்தார்கள். என்னுடைய ஜெபம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எத்தனையோ வருஷமா தீராத சில விஷயங்கள்லாம் கர்த்தர் குறுக்கிடுவாராக. ஆசீர்வாதங்கள் அள்ளி எடுக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். வலது கை உயர்த்தும் போது சொல்லும் சில வார்த்தை காமின்னு சொல்லுங்களேன். நீண்ட காலமாய் வீசின புயல்கள் எல்லாம் இந்த காலத்தில் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரட்டும். எல்லா துன்பத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. சோர்ந்து போகாதே, கலங்காதே, பயப்படாதே, ஜெபம் பண்ணு. யுத்தத்தை கர்த்தர் கையில கொடு, ஆராதனை செய்து கொண்டிரு, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் பேசிவிட்டார்னா காரியம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். கரங்களை மேல உயர்த்தும் போது, இன்னைக்கு நீ சந்திக்கிற சில யுத்தங்கள் கர்த்தருடைய சத்தத்தின் கீழே தான் இருக்கு. கர்த்தர் முழங்க போகிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தரின் சத்தம் திரள் வெள்ளங்கள் மேல் அசைகிறது. கர்த்தரின் சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தரின் சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ள சத்தம். உங்க பொருளாதார புயல் அடங்கும், உங்க குடும்ப புயல் அடங்கும். உங்களுக்கு எதிர்த்து வந்த எல்லா எதிர்ப்புகளும் கர்த்தர் அடக்குவார். கர்த்தர் உங்களை ஜெயத்தில் வைப்பார். யோர்தான் பிரவாகித்து வந்தது, யோர்தான் திரும்பி போயிட்டு. எரிகோ எதிர்த்து நின்றது, எரிகோ சுக்குநூறாய் உடைந்தது. செங்கடல் பிரவாகித்து நின்றது, கர்த்தர் 2ஆய் பிரித்தார். அமாலேயர் ஓங்கி வந்தார்கள், கர்த்தர் முழுமையாய் முடித்தார். அவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கிற தன் ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா கையை தட்டி, இப்ப நான் சொன்னேனே ஓர் ஆமேன், நான் சொன்னேனே ஓர் அல்லேலூயா, நாளைக்கு வெற்றி என்ற முழக்கத்தோடு இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அல்லேலூயா அப்படி இருப்பதாக கையை மேல உயர்த்துங்கள். அவரை நோக்கி பார்க்கிற உங்களை கைவிட மாட்டார். சொல்லும் எல்லா வார்த்தைக்கு ஒரு ஆமீன் சொல்லு. உங்கள் சுதந்திரங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். உங்கள் நல்ல நாட்களை நீங்கள் காண்பீர்கள். இழந்ததெல்லாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் தருவார். நீ வாழல்ல தலையாயிருப்ப, நீ கீழல்ல மேலாயிருப்ப. நீ இழந்தவைகளை 7 மடங்காய் திருப்புவார். கர்த்தர் உனக்காக திறக்க வேண்டிய வாசலை, தேவைப்பட்டால் பேதுருவே அந்த இரும்பு வாசலை கூட கர்த்தர் உனக்காக திறப்பார்.
எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்புவார் என்று சொல்லி சங்கீதம் 16:5 வாசித்து என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கையை மேல உயர்த்துவீங்களா? நேர்த்தியான இடங்களில் உனக்கு பங்கு கிடைக்கும். நேர்த்தியான இடங்களில் உனக்கு பங்கு கிடைக்கும். ஆம், சிறப்பான சுதந்திரம் உனக்காக இந்த மாதத்தில் காத்திருக்கும். சத்துரு, கையை மேல உயர்த்தும், சத்துரு உங்க குடும்பத்திற்காய் வைத்த எல்லா திட்டங்களும் தோல்வி பெறும். உன்னை கர்த்தர் ஜெயத்தில் வைப்பார். One more time. Every plan of the enemy against you and your family will fail in Jesus' name. Hallelujah. எழுந்து நிற்கலாமா? Thank you. Amen. நன்றிப்பா. அது யுத்தத்தில் எழுந்த மாதிரி தெரியல. Glory to Jesus. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு. அல்லேலூயா ஆமென். கழித்து பாடு, துதித்து பாடு. அல்லேலூயா ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. Hallelujah 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 hallelujah. Yeah. Amen. எதுமே நம்புறீங்க? கர்த்தர் யுத்தம் செய்வார். எல்லாம் நல்லா முடியும். கைவிடவே மாட்டான். ஒரே ஒரு வாட்டிக்கையில் என்ன செய்யணும்னு தெரியலையா? ஜெபம் பண்ணு, யுத்தத்தை அவர்கிட்ட கொடு, ஆராதனை செய், கர்த்தரையே நம்பியிரு. அவர் நம்பினவர்களை அவர் கைவிடவே மாட்டார். God is so good. நாளைக்கு மார்னிங் ஞானசானம் இருக்கு 9 மணிக்கு. ஆமென். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100 பேர் ஞானசானம் எடுக்கிறேன். ஆமென். சபை வளருதுன்னு அர்த்தம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி. இந்த மாதம் எங்களோடு நாளாகமத்திலேருந்து பேசியிருக்கீங்கப்பா. ஜோசபாத் என்ன செய்யணும்னு தெரியல என்று கலங்கும் போது தேவனுடைய ஆசாரியன் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவரேன்னு கூப்பிட்டார்கள், கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டார்கள். மறு உத்தரவு கொடுத்த தெய்வம் பெராக்காவல் நிற்க வைத்து செல்வ மகத்துவத்தோடு நடத்தினார். ஆசீர்வதிங்கப்பா. யுத்தங்கள் முடியட்டும், போராட்டங்கள் முடியட்டும். ஜெயத்தை காணும் கிருபையை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த வருஷம் முடிக்கும் போது சாட்சிகளை எழுதி முடிக்கிற கிருபையை டேடி எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க என்று வேண்டி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தமானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you.
தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.